பொதுவா நம்மகிட்ட இருக்க ஒரு பார்வை என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ ஒருத்தர் நல்ல ஒரு பெரிய பெரிய விஷயம் ஒருத்தர் சாதிக்கிறாரு, இல்ல அந்த ஃபீல்டுல ரொம்ப பெரிய பணக்காரரா இருக்காரு, சாதிச்சிருக்காரு அப்படின்னா, நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மள விட அவர் மோர் இன்ஃபர்மேஷன் நெறைய கேதர் பண்ணியிருக்காரு. நம்மள விட அவர் அதிகமா தெரிஞ்சிருக்கு. அதனால அவரு அந்த துறையில யாருமே தொட முடியாத இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆக்சுவலி இது உண்மையா 100% உண்மையா அப்படின்னா, அதுல ஒரு 70% உண்மை இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு விஷயமா என்ன அப்படின்னா, வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டுமே ஒருத்தரை ஒரு ஃபீல்டுல ஹை இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா அதுதான் இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பெருசா சாதிக்கணும், ஏதாவது ஒரு ஃபீல்டுல ஒரு பிசினஸ்லயோ இல்ல ஒரு ட்ரேடிங்லயோ இல்ல ஒரு எஜுகேஷன்லயோ ஏதோ ஒரு ஸ்கில்லையோ நம்ம ரொம்ப டாப்புக்கு போகணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா நம்ம இன்ஃபர்மேஷனை துரத்திட்டே இருப்போம். அதிகமா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டே இருப்போம். அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆனா நானும் நிறைய புக்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய ஒரு சாதிச்சவங்க பேசுறதுல இருந்து ஆடியோ புக்ஸ்ல இருந்து நிறைய கேதர் பண்ணதுல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன்ன்றது அவசியம்தான், தேவையில்லைன்னு சொல்லல. இன்ஃபர்மேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அதை விட முக்கியம் அதை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படின்றது. அது என்ன சொல்றதுன்னா மைண்ட் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா மைண்ட் கிளாரிட்டி, மன தெளிவுன்றது என்ன அப்படின்னா, 100% இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்றது கிடையாது. 50% இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்தாலும் அந்த 50% இன்ஃபர்மேஷனை எப்படி நீங்க சிறப்பா கையாளுறீங்க அப்படின்றத பொறுத்துதான் உங்களோட செயலோட அந்த தரம்ன்றது வேணா மேம்படுது. அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரே டைம்ல ஒரு நாள்ல இல்லை ஒரு மாசத்துல உடனே நம்ம செய்யும் போதே பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கிற விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நம்மள மாதிரி என்ன மாதிரி இருக்க ஒரு மனநிலையில இருக்கவங்க எல்லாருமே என்னன்னா, நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு இன்னும் அந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன் பத்தல, இன்னும் நம்ம அந்த அளவுக்கான பர்ஃபெக்ஷன் ஆகல, அந்த பர்ஃபெக்ஷன் நம்ம ஆரம்பிக்கலன்னு நினைப்போம். ஆனா அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் என்னைக்காவது ஒரே நாள்ல வருமா அப்படின்னா அது கண்டிப்பா வரவே போறது கிடையாது. நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது என்னவோ இன்ஃபர்மேஷன், அதாவது ஓரளவுக்கு அதுக்கான பேசிக் இன்ஃபோவை நம்ம கேதர் பண்ணணும். கேதர் பண்ணிட்டு அதுக்கான செயலில் இறங்கணும். அந்த செயலை செய்யும் போது மிஸ்டேக்ஸ் வந்துட்டே இருக்கும். ஒரு மிஸ்டேக்கா திருத்திக்கிட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் புதுசா மிஸ்டேக் பண்ணணும். அதாவது பண்ணின மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணக்கூடாது. பண்ணின மிஸ்டேக்கை ஒரு டேட்டாவா வச்சுக்கணும். டேட்டாவை வச்சுக்கிட்டு அடுத்தது புதுசா ட்ரை பண்ணணும். அதுல நிறைய ஃபால்ட் வரும். அந்த ஃபால்ட்டை ஃபுல்லா ரெக்வயர் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல நமக்கே நம்மளாட்டி ஃபீல் பண்ண முடியும், ஓகே நம்ம கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றது. நாட் ஒன்லி ட்ரேடிங்கோ இல்லை பிஸ்னஸ், எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் எந்த ஒரு புது ஸ்கில்லை நீங்க லேர்ன் பண்ணணும், ஒரு புதுசா ஒரு துறையில நீங்க சாதிக்கணும்னு நினைச்சாலும் எல்லாத்துக்கும் இருக்க ஒரே ரோட் மேப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபோ கலெக்ட் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ஆக்ஷனை தொடரணும், அந்த செயலை தொடரணும். அந்த செயலை தொடர்ந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட அந்த இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து மிஸ்டேக்ஸை புதுசாக ட்ரை பண்ணணும். மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணணும். ஒரே மிஸ்டேக்கை திரும்ப பண்ணாமல் புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கணும். இதுதான் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நான் நிறைய சாதனையாளர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆத்தர்ஸோட புக்ஸாக இருக்கட்டும், அவங்களோட லைஃப் ஸ்பீச்சாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் மட்டுமே நமக்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கா. ஏன்னா எல்லாருமே நம்ம நினச்சிட்டு இருக்கதா ஒரே இது என்னன்னா, இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும் தான் நினச்சிட்டு இருந்தோம். நான் அதுலேயும் நிறைய யோசிப்பேன். சரி, அவங்க இப்படி இருந்திருக்காங்க, நம்மளை விட பின்தங்கிய நிலைமையில இருந்திருக்காங்க, நம்மளை விட மேலே சாதிச்சிருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கோங்க. ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா அதுல திறமையா இருக்க ஓனர் ஒரு கம்பெனியை பெரிய நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் எல்லா விதமான ஃபீல்டு, ஒரு கம்பெனின்னா பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி மேனேஜ்மெண்ட், சேல்ஸ்ல இருந்து மார்க்கெட்டிங்ல இருந்து பீப்புள் எப்படி இது பண்ணணும்ன்றதுல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுல இருந்து அடுத்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே ஒருத்தர் 100% மாஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு நம்மள மாதிரி ஒரு பின்தங்கிய நிலைமையில இருந்து
ஒரு மிடில் கிளாஸாவோ இல்லை ரொம்ப புவராக இருந்து மிகப்பெரிய லெவலில் சாதிச்சு ஒரு இன்னைக்கு கம்பெனிக்கு ஒரு சிஇஓவாக இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெவல்லையும் ஒரு இதில் வந்து ஸ்கில்டாக இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக வந்து தன்னை மாஸ்டர் பண்ணுறதுல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அந்த ஒர்க்கை வந்து ஒரு சிஸ்டம் ஆக்குவாங்க. சிஸ்டம் ஆக்கி அதில் வந்து திறமையானவங்களை வந்து வேலைக்கு எடுத்து வைப்பாங்க. அந்த 4 பேர்கிட்ட இருக்கிற ஒர்க்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கம்பெனியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்கில்லை அவங்க வளர்த்துப்பாங்க. அப்படி அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜ் இல்லை அப்படின்னா அதுக்கு சரியான பர்சனை வந்து சூஸ் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் ஹையர் சேலரி கொடுத்து அதை நிர்வாகி இது பண்ணிட்டு அடுத்த லெவலில் கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹையர் ரோலுக்கு மட்டுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபோக்கஸை வந்து ஒரு இடத்துல மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இதே போல தான் இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போகிறதில்ல. பட் வந்து நம்மளை மட்டுமே வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்கில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான முதல் புரிதல் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு அந்த செயலோடு சேர்த்து ஒரு நாளும் இல்லை ஒரு வாரத்துக்கும் புதுசாக சின்ன சின்ன மாற்றங்களை வந்து அதில் புகுத்திட்டே போகணும். ஒரே நாளில் வந்து பர்ஃபெக்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. 100% இருக்கணும், இல்லை பர்ஃபெக்ட் ஆனால் பர்ஃபெக்ட் ஆனால் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதில் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே அந்த செயல்களை வந்து இன்னும் மெருகேற்றிக்கிட்டே போகணும். இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்டராக நான் பார்க்குறேன். நீங்கள் இதை வந்து எந்த ஒரு விஷயத்தில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ட்ரேடிங்லேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை எந்த ஒரு ஸ்கில்லு எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்ளை பண்ணலாம். அடிப்படையே வந்து பேசிக் வந்து இதுதான். நம்ம புரிஞ்சிட்டு இருக்க புரிதலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டிக்கும் என்ன அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து சேர்த்துக்கிட்டே போகிறத விட நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம். நமக்கு எது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து ஒரு 10 இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கிடைக்குது அப்படின்னா அந்த 10 இன்ஃபர்மேஷனுமே வந்து ஒரே டைமில் அப்ளை பண்ணுமா, இல்லை ஒரே அளவு இம்பார்ட்டண்டாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. நமக்கு பார்க்கறதுக்கு வந்து 10மே இல்லை, எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணணும், எல்லா விஷயமும் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனால் வந்து அது வந்து டேலண்ட் கிடையாது. அதில் இருக்கக்கூடியதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தவிர்க்க முடியாத ஒன்று எது அப்படின்றத ஒரு 4 ஃபில்டர் பண்ணி 3 ஃபில்டர் பண்ணி அதில் 2 வந்து அந்த ஆக்ஷன் கூட இணைச்சு அதில் 1 வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். அது 1 சக்ஸஸ் ஆன பிறகு அடுத்து என்ன பண்ணோம், அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு புது தகவலை அந்த இன்ஃபர்மேஷனை அது கூட சேர்த்து அதை வந்து நம்ம வந்து அந்த சைடில் வந்து இன்னும் வந்து மேம்படுத்திக்கிட்டே போகணும். இப்படி தான் வந்து எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒன்றுமே இல்லாத 0லேருந்து அதை வந்து கொஞ்சம் மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான ப்ராசஸ் வந்து நார்மல் ப்ராசஸ் வந்து இதுதான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மைண்ட் கிளாரிட்டி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை போதுமான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அதை வச்சு எவ்வளோ தெளிவாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக 1 by 1 பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா எந்த ஒரு புதிய ஸ்கில்லாக இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை சக்ஸஸ் ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போக முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்கான இதை பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு பேசிக் கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்த லெவலில் செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.